மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உமை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உம் திருமகன் தூய திரு மரியாள் வழியாக இதோ எங்களுடைய புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவரை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. அன்பு ஆண்டவரே, இதோடைய அன்னையுடைய திருவுருவங்கள் பல்வேறு நிலைகளில் நாங்கள் செதுக்கியிருந்தால் நாங்கள் இதை உற்று நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் எங்கள் ஜபத்தை ஏறெடுத்து பார்க்கிறோம். இது தகப்பனே, இதை கொண்டாடுகின்ற திருவாளர் பெருமான் தன்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, அவர் நடத்துகின்ற ஒவ்வொரு நிறுவனத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தரலும் உடைய அன்பு பிரசவத்தால் என்றும் உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடு இருக்கிற நினைத்து ஆற்றலை கொடுத்தோம். நல்ல உடம்புல சுகத்தை கொடுத்து கடிமுறையோடு பாதுகாத்து வேண்டும். இந்த தகப்பனை நீரை என்றென்று எங்களுக்கு துணையாக இருந்து நாங்கள் நினைக்கிற நல்ல காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். அன்பு அன்னையே, உடைய திருமணம் வழியாக நீர் பேசிய நீர் சொல்லிய அனைத்து செயல்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அன்பு அன்னையே, தொடர்ந்து நாங்கள் உங்களிடம் கேட்கின்ற அனைத்து முட்டாட்டுகளுக்கும் உடைய அன்பு மகளிடம் எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தை அன்பை கொடுங்கள். எங்களானவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். பாடல் பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அனைவரும் சொல்வோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகி ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக நம்ம ஊருடைய மன்றாட்டுகளையும் நம்முடைய அன்னையினுடைய பாதத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அன்னை நம்ம ஊருடைய வாழ்விலும் நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்றும் நாம் நினைக்கிற நல்ல காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தேவைகளை அவர்களிடம் சொல்லி நாம் மன்றாடுவோம். உலகளாவிய திருச்சபை விண்ணகத்தை நோக்கிய தனது பயணத்தில் எல்லா இனத்தாரையும் தன்வயப்படுத்தி தூய்மைப்படுத்தும் பணியை சிறந்த முறையில் ஆற்றுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உள்ளமுடைந்தோர் ஆறுதல் பெறவும், நோயார் நலிந்தோர் நலம் பெறவும், ஒடுக்கப்பட்ட உரிமை வாழ்வு பெறவும், அமைதி இழந்தோர் அப்படிவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருவிழாவை சிறப்பிக்க இங்கே குழுமியுள்ள நாங்கள் அனைவரும் இறை அன்பு, பிறர் அன்பு, ஆழ்ந்த விசுவாசம், அருள் நிறை வாழ்வு யாவும் நிரம்ப பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு போன்ற இடங்களில் பணிபுரிய எங்களுக்கு நிறைவான கைமாறு கிடைத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்று வாழ்ந்து எல்லாம் உள்ள தந்தாய், எங்களது அனைத்து தேவைகளையும் திரும்பவும் சமர்ப்பிக்கும் எங்களை ஆசீர்வதியும். இத்தேர்ப்பவை வழியாக உம்மை புகழும் அனைவருடைய உள்ளங்களையும் நீர் கொடிக்கொள்கிறாக. இதனால் எங்கள் வாழ்வு பின்னக மனத்தோடு வாழ்வாக அமைவதாக. அன்பு ஆண்டவரே, இதோ ஒரு அன்னையுடைய திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை தந்தை, மகன், தூய ஆவியின் பேரால் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக. அன்பு தந்தையே, உம்முடைய உண்மையின் ஒளி இந்த தேரின் மூலமாக எனக்கு கிடைப்புறமாக. உம்மை நோக்கி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தலும். அன்பு அன்னையே, இவ்விடம் கேட்கின்ற அனைவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். நீர் உம்முடைய திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒவ்வொரு செயலுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உம்முடைய அன்பு பரிந்து பேசுதல் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்றும், நீர் சிறப்பாக இந்த வலம் வருகின்ற இடமெல்லாம் உம்முடைய தூயாவிட வல்லமை எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும், இதோ இந்த இடத்தை உருவாக்கியவர்கள், உழைத்தவர்கள், இந்த இடத்தில் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு செயல்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். திரு பெர்பான்ஸ் அவருடைய குடும்பத்தாரை இந்த கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பு அன்னையே, நிறைவாக அவர்களை ஆசீர்வதித்து கண்ணி முடிவுகளை பாதுகாத்து வழிநடத்தும். என்றென்றும் எங்கள் ஒவ்வொருடைய வாழையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்ந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே வாழ்க. கர்த்தர் உடனே ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க. ஆண்டவர் உடனே ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் ஆசிரிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி, வல்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி. தாரகை தாயனி தன்னொழி நேர்த்தியே ஆரணி, மின்னொழி தாரகை தாயனி தன்னொழி நேர்த்தியே ஆரணி. வல்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி, வல்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி. மன்னவர் வாழ்த்திடும் ராக்கினி, வானவர் போற்றிடும் ராக்கினி, மன்னவர் வாழ்த்திடும் ராத்திரி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயனி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயனி. வல்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி, வல்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுனி. நாசரேத்திற்கும் எலிசபெத்தின் ஊரான ஹெப்ரோனுக்கும் இடையே 76 கிலோமீட்டர். எலிசபெத் அம்மாள் எருசலேமில் இருந்து மேற்கு திசையில் 6 மைல் தொலைவில் மலை நாட்டில் வசித்து வந்தார்.
அவருக்கு உதவி செய்யும்படி கன்னிமரியாள் சென்றார். தன்னை விட தாழ்ந்த நிலையில் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய போகிறார். அவர் கூப்பிடாமலே தானாக செல்கிறார். 1-2 நாட்கள் அல்ல, 3 மாதங்களாக அங்கு தங்கி எலிசபெத் அம்மாளுக்கு உதவுகிறார். ஆகவே லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் மரியாவை போன்று பிறருக்கு உதவும் நல்ல மனதை கொண்டு வாழ வரம் வேண்டி இந்த 2வது 10 மணியில் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்தில் செய்யப்படுவதாக. குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாறு. புனித மரியே, தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சோதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது என்னென்று இருப்பதாக. ஆமென். உயிர் இயேசுவே, எங்கள் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும். எங்களை நரகடிப்பது ரட்சித்தருளும். சகல ஆத்மாக்களை பரலோகமாக நினைத்தருளும். முதல் இரக்கம் ஞானவருக்கு அதிக செய்தருளும். அவருக்கு எல்லாரும் சப்பரத்தை நோக்கி பார்ப்போம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய். திகழ்கின்ற திருமரியே,
உருகாத நெஞ்சம் எல்லாம் உருகுதம்மா உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா உலகங்கள் கூறுகின்ற உன்னன்பு பெருமைகளை உலகங்கள் கூறுகின்ற உன்னன்பு பெருமைகளை உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க மாதாயே வாழ்க. மகிழ்ச்சி நிறை மறையின்மைகளில் மூன்றாவது கர்த்தர் பிறந்ததை மூன்றாவது 10 மணிகளில் ஜெபிப்போம். ஜாதி மத வேற்றுமைகளை தாண்டி உலகம் முழுவதும் கர்த்தரின் பிறப்பு அனைவரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மார்கழி பெற்றெடுத்த மனித நேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள்தான் கிறிஸ்துவின் பிறப்பு. உலகில் பிறந்த குழந்தைகளிலேயே வாழ்ந்து முடித்து 20 நூற்றாண்டுகளான பின்பும் ஒரே ஒருவரின் பிறந்த நாளில் மட்டும்தான் அவரை குழந்தையாகவே நினைத்து பார்க்கிறோம். காரணம், அக்குழந்தை பிறக்கும் போதே சமூகத்தில் பல நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகின்ற குழந்தையாக இருந்தது. நீர் ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுப்பீர், அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவரே ஆண்டவரின் குழந்தை, இந்த உலகின் இரட்சகர் அவரே. இந்த உலகை ஆளப்போகும் இறைமகன் அவர். அவரது ஆட்சிக்கு முடிவே இருக்காது. இந்நாளில் முழுமையான அன்பை பெற்றிடவும் அன்பை பகிர்ந்திடவும் இந்த மூன்றாவது 10 மணியில் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மற்றுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினவை அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சரணாய மாதா சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையால் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையால் கெஞ்சுகிறோம்.
நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உன்னை நன்றி பாரம்மா. இம்மையில் எம்மை தேற்ற உன்னை நன்றி யாரம்மா. சகாயமாக சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை 4வது 10 மணிகளில் ஜெபிப்போம். ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு என்று மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. எனவே குழந்தை இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள். இதோ நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென்று நம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்று இறைவாக்கினர் மலாக்கி கூறுவார். இயேசுவின் பெற்றோர்களும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இதன் மூலம் இயேசு இறைவனுக்கு கையளிக்கப்பட்டவர் ஆகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனுக்காக தன்னையே முற்றிலுமாக கையளித்து அவரது விருப்பத்தின்படி நாம் வாழ வரம் வேண்டி இந்த 4வது 10 மணியை ஜெபிப்போம். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஞானம் நீரை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கண்ணிகையே, மாண்புயர் ஏழு தோன்களுமா மாண்புயர் ஏழு தோன்களுமாய் பலிபீடனுமாய் அலங்கரித்தாயே. பலிபீடனுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கண்ணிகையே, நிழலே அணுகாய்
கொண்டார் தனலோரமல தலமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே சாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே. மேன்மைகளில் ஐந்தாவதாக 12 வயதில் காணாமல் போன கர்த்தரை எருசலேம் தேவாலயத்தில் கண்டுபிடித்ததை 5வது 10 மணிகளில் ஜெபிப்போம். இஸ்ரேல் மக்கள் வருடத்திற்கு 3 முறை திருவிழா அனுசரித்தலுக்காக எருசலேம் தேவாலயத்திற்கு செல்வார்கள். இந்த முறை பாஸ்கா திருவிழாவை அனுசரிக்க இயேசு தாய் மரியாளுடன் வளர்ப்பு தந்தை யோசேப்புடனும் சென்றார். இஸ்ரேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறும் திருவிழா இது. எருசலேமிற்கும் நாசரேத்திற்கும் இடையே உள்ள தூரம் ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் ஆகும். சமவெளிகளையும் மலைப்பாங்கான பகுதிகளையும் கடந்து செல்ல வேண்டும். ஆண்களும் பெண்களும் குடும்பங்களாக இணைந்து செல்வார்கள். பெண்கள் சில மணி நேரம் முன்னதாக நடந்து சென்று அவர்கள் தங்கக்கூடிய ஒரு இடத்தில் உணவு சமைக்க தொடங்கி விடுவார்கள். உணவு சமைத்து முடிக்கப்படும் வேளையில் ஆண்கள் அங்கு வந்து சேர்வார்கள். இப்படித்தான் அவர்கள் பயணம் இருக்கும். பெண்கள் குழந்தைகளுடன் செல்வதால் அவர்களுக்கு நீண்ட நேரம் எடுக்கும். தாமதமாக புறப்படும் ஆண்கள் வேகமாக நடப்பார்கள். மேலும் 12 வயதுக்கு குறைந்த ஆண் பிள்ளைகள் தாயாரோடும் 12 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் தந்தையாரோடும் நடப்பர். இங்கு இந்த 12 வயது ஒரு ஆண்மகனுக்கு முக்கியமானது. அதுவரை தாயாருடன் இருந்த மகன் 12 வயதிற்கு பிறகு தந்தையின் தொழிலுக்கு உதவியாக சென்றிடுவார். அதன் பிறகு அவர் சிறுவனாக கணிக்கப்பட மாட்டார். இயேசு எருசலேம் திருவிழாவுக்கு போகும்போது தாயாருடனே சென்றார். திரும்பி வரும்போது அவர் யோசேப்புடன் இருப்பார் என அன்னை மரியா எண்ணினார். அன்னை மரியாவுடன் சென்றிருப்பார் என யோசேப்பு எண்ணினார். ஆனால் இயேசுவோ 12 வயது நிரம்பிய பின்னர் ஓர் ஆண்மகன் தனது தந்தையின் வேலையை ஈடுபடல் வேண்டும் என்ற வழக்கத்தின்படி தனது தந்தையாகிய இறைவனின் ஆலயத்தில் அவர் பணி செய்ய தங்கிவிட்டார். அன்று ஆலயத்தில் அறிஞர் நடுவில் அனைவரும் வியந்து போற்றும் வண்ணம் ஞானத்தையும் அறிவையும் வெளிப்படுத்திய மரியின் மகனே, தூய லூர்து அன்னைக்கு விழா எடுக்கும் நம் குழந்தைகள் அனைவரும் கோவிலில் நடக்கும் திருப்பலியில் பங்கு கொள்ள வரம் வேண்டி இந்த 5வது 10 மணியில் ஜெபிப்போம். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாரும் அப்படியே நிற்கவும். இது சப்பரத்தை போய் பாருங்க. அன்னையே லூர்தன்னையே, உன் திருத்தலம் ஓடி வந்தோம். அன்னையே எமதன்னையே, உம்மடைக்கலம் நாடி வந்தோம். மரியே வாழ்க, வாழ்க, மரியே வாழ்க. உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, லூர்து தாயே வாழ்க.
ஒளி காட்டும் கருணையானது பிழியப்படுவது அன்று மழையாய் பொழியப்படுவதாகும். அது அழிப்போரையும் வெறுப்போரையும் ஆசீர்வதிக்கும். அதுவே ஆற்றல்களின் தலை சிறந்த ஆற்றல். அதுவே கடவுளின் சிறந்த பண்பு. நீதியின் கடுமையை தணிக்கும். கருணையுடன் கூடிய மனித ஆற்றலே கடவுள் ஆற்றலுக்கு நிகர். லோயலா பதிப்பகத்தின் சார்பில் இன்று கொண்டாடப்படும் லூர்து அன்னை பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையின் அருள் பெற இந்த திருநிகழ்வில் பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் மகிழ்வோடு தெரிவித்து வரவேற்கிறோம். 1800 தயவுசெய்து அமைதியாக இருக்கமா 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் தொடங்கி 1858 ஜூலை 16ஆம் நாள் வரை அன்னை மரியா பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் மசபியல் என்ற குகையில் பெர்தனத் என்ற சிறுமிக்கு தொடர்ச்சியாக 18 முறை காட்சி தந்தார்கள். பிப்ரவரி 25ஆம் நாள் காட்சியில் மரியன்னையின் கட்டளைப்படி பெர்தனத் ஒரு இடத்தில் தோண்ட அங்கு நீரூற்று பீரிட்டு ஓடியது. அதுவே பின்னாளில் ஓடையாக மாறி இன்றும் திருப்பயணிகளின் நோய் தீர்க்கும் அற்புத சுகமளிக்கும் இடமாக திகழ்ந்து வருகிறது. இன்றும் எண்ணற்ற நோயாளிகள் லூர்து நகருக்கு வந்து அற்புத சுகம் பெற்று செல்கின்றார்கள். லூர்து அன்னை பெருவிழா கொண்டாடப்படும் பிப்ரவரி 11ஆம் நாளைத்தான் திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் உலக நோயாளியர்கள் தினமாக தேர்ந்தெடுத்து 1992ஆம் ஆண்டிலிருந்து நாம் கொண்டாட வழிவகுத்து தந்தார்கள். லூர்து நகரில் இதுவரை 7000க்கும் அதிகமான புதுமைகள் நடைபெற்றுள்ளதாக பதிவுகள் கூறுகிறது. இருப்பினும் 67 மட்டுமே கத்தோலிக்க திருச்சபை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து புதுமைகள் என ஏற்றுக்கொண்டுள்ளது. அவைகளும் கூட கடும் ஆய்வுகள், பரிசோதனைகள், மருத்துவ ஆராய்ச்சிக்கு உட்பட்டே நடந்தது. ஆவணங்களை எந்த ஆராய்ச்சியாளரும் மருத்துவரும் பார்வையிடலாம். லூர்து நகர் மாதா திருத்தலத்தில் 1965ஆம் ஆண்டிலிருந்து முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு கீழே இயங்காத நிலையில் இத்தாலியைச் சேர்ந்த லூவினா என்ற அருள் சகோதரி அன்னையின் பேராலயத்திற்கு வந்து தொடர்ச்சியாக வேண்டுதல் செய்து வந்தார்கள். ஆனால் அவர் தனது கால்களை அசைத்து தானே எழுந்து நின்றதையும் அது 68வது அதிகாரப்பூர்வமாக புதுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1991ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பரும் பார்க்கின்சன் நோய் இருந்ததென்று மருத்துவ அறிக்கை கூறுகிறது. இந்த நோயோடு தான் 14 ஆண்டுகள் அவர் போராடி வாழ்ந்து திரு அவையில் தனது பணிகளை செய்தார். அவர் இந்நோயினால் தடம் பதித்தும் உலகில் பல்வேறு நோய்களால் துன்புற்றும் மக்களோடு தன்னையே இணைத்து கொண்டார். நாமும் அவதியுறும் உலக நோயாளிகளோடு இணைக்கப்பட்டுள்ளோம் என்ற உணர்வோடு நோயோடு போராடும் நமக்குள்ளும் எழ வேண்டும். அனைத்துலக நோயாளர் தினத்தை கொண்டாடும் இவ்வேளையில் வல்லவராம் கடவுள் எனக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் என்ற மரியன்னையின் வார்த்தைகளையே மைய சிந்தனையாக கொள்வோம். அன்னையின் மீது நாம் கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நோயுற்ற நமது சகோதர சகோதரிகளுக்காக ஜெபமாலை ஒப்புக்கொடுத்து லூர்து நாயகியின் பரிந்துரையை நாடுவோம். தொடர்ந்து இத்தூய திருப்பலியில் பங்கேற்று ஆண்டவரின் அருள் பெறுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம்.
தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினாள் உலகை ஆளுவார், ஆவியாள் நம்மை நிரப்புவார். அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இயேசுவில் இணையவர்களே, லூர்தனையினுடைய அன்பு பிள்ளைகளை, தாயினுடைய விழாவை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும் லோயல் அயல்சேத்தில் உள்ள லூர்து மாதா கவி திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து இறை மக்கள் நம்பிக்கையாளர் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இறை அருள் நிரம்ப பெற்று சுகத்தோடு வாழவும், இந்த பகுதியில் மற்றும் லோயலா பப்ளிகேஷன் புத்தகம் வாங்கி பயிலும் அனைத்து மாணவ மாணவிகள் இறை பக்தியில் வளரவும், அவர்கள் கல்வி சிறக்க, குறிப்பாக இந்த கல்வி ஆண்டு இறுதியில் அரசு தேர்வு எழுதும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இறை ஞானத்தோடு நல்ல முறையில் தேர்வு எழுதி உயர் மதிப்பெண் பெறவும், லோயலா பப்ளிகேஷனில் வரும் 2025ஆம் ஆண்டு கல்வி ஆண்டில் எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளிலும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கலந்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருடைய தேவைக்காகவும் பக்தியோடு இந்த பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. லூர்தனையுடைய அன்பு பிள்ளைகளே, உலக நோயாளர்கள் தினமாகி இன்று லூர்தனையினுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு தாயுமே பிள்ளைகள் மீது அதீதமான அன்பு கொண்டவர்கள், மிகுந்த அக்கறை கொண்டவர்கள், பிள்ளைகளுடைய உடல் நலனில் சிறந்த அக்கறையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். உலகின் முதல் தெர்மாமீட்டர் என்பது தாயினுடைய கை விரல் என்று சொல்வார்கள். பிள்ளைகளுடைய நெற்றியில் கைகளை வைத்து அன்னை பார்க்கிற பொழுது காய்ச்சல் வருகிற பிள்ளைகள் கூட காய்ச்சல் நீங்கி உடல் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அன்னையினுடைய அக்கறை அப்படிப்பட்டது. இனி இவர்களே குறிப்பாக நமது தாய் லூர்து அன்னை எல்லா நோயாளர்களுக்கும் நோய் தீர்க்கிற ஒரு அருமருந்தாக, சிறந்த மருத்துவராக இருக்கிறார். எனவே தான் இந்த நாளிலே எல்லா நோயாளிகளையும் நினைத்து பார்க்கிறோம். எனவே இந்த பலியிலே குறிப்பாக எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
நம்முடைய இல்லத்தில் இருப்பவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் எல்லா நோயாளிகளுக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். கடவுள் லூர்தனை வழியாக எல்லா நோயாளிகளுக்கும் சுகம் கொடுப்பாராக. உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், சமூக நோயாக இருக்கலாம். எல்லா தீமைகளிலிருந்தும் தீவினைகளிலிருந்தும் நம்மை கடவுள் விலக்கி பாதுகாக்கும்படியாக லூர்தனை வழியாக இந்த பலியிலே கடவுளிடம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை
தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வசனங்கள் 10 முதல் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிது வருவாய் தேவாம், பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா.
உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவேன். நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. பாசநரம்பில் இணைந்தாலே போதும் சுகராகம் மீட்டிடுவேன். உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவேன். எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீ வா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நிறைவாக நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. வாழ்வில் ஒளியேற்றவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் உண்மையாகவே பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைக்கப் பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார்.
யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கற்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, அன்பு குழந்தைகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, லூர்து அன்னையினுடைய திருவிழாவை நாம் இன்று சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அன்னையின் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி கூறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எல்லாம் கரம் வைத்து சொல்லுங்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, அன்னையின் வழியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கும். நாம் சற்று யோசித்து பார்த்தால் தெரியும். பிறப்பிலிருந்து இன்று வரை நாம் அன்னையிடத்தில் வேண்டி பல்வேறு காரியங்களுக்காக வேண்டியிருப்போம். அந்த காரியங்கள் நடந்திருக்கும். நாம் ஒவ்வொருவருமே சாட்சியாக இருக்கின்றோம். நம்முடைய மதிப்புக்குரிய ஆசிரியர் பெர்க்மான்ஸ் அவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்ற பொழுது அன்னையின் வழியாக அதிக நன்மைகளை அவர் பெற்றிருக்கின்றார். இறைவன் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார். இன்று இந்த சப்பர பவனிக்கு முன்பாக அந்த சப்பரத்தை மந்திரிப்பதற்காக சென்ற பொழுது அந்த தேரிலே அன்னையினுடைய பல சுரூபங்கள் இருந்தது. லூர்து அன்னையினுடைய சுரூபம், சகாய அன்னையினுடைய சுரூபம், வேளாங்கண்ணி மாதாவினுடைய சுரூபம், அதே போல் கார்மெல் அன்னையின் சுரூபம் என்று சொல்லி பல்வேறு அன்னையினுடைய சுரூபங்கள் இருந்தது. இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், அன்னையின் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை சுட்டி காட்டுகின்றது. அன்னையின் மீது கொண்ட அந்த பக்தி, ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதையை தெரியப்படுத்துகின்றது. இதே போல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே அன்னையின் வழியாக அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்கள் நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருமே சாட்சியாக இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு அற்புதம் நடந்தது. வழக்கமாக குழந்தைக்கு பிறந்த எப்போ பேச தொடங்குவாங்க, அப்பா அம்மான்னு எப்போ கூப்பிட தொடங்குவாங்க? குழந்தை பிறந்த பிறகு எப்போ தொடங்குவாங்க? குழந்தைங்க பிறந்த பிறகு எப்போ அப்பா அம்மான்னு கூப்பிட தொடங்குவாங்க? ஒரு 10 மாதம் இல்லை 1 வருடம் இல்லையா? நான் ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அப்பா அம்மா என்றே சொல்ல தொடங்கினேன் என்று சொல்வார்கள். என்னுடைய பெற்றோர்கள் அன்னையின் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே அன்னையின் வழியாக மன்றாடிய பிறகுதான் நான் 4.5 வயதுக்கு பிறகுதான் பேச தொடங்கினேன் என்று சொன்னார்கள். எனவே ஒவ்வொருடைய வாழ்வுமே ஒரு சாட்சியாக இருக்கின்றது. அன்னையும் நம்மீது அதிகமாக அன்பு கொண்டிருக்கின்றார்கள். அன்னையை நோக்கி அம்மா என்று அழைக்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு இறைவனிடத்தில் பரிந்து பேசி அந்த தேவைகளெல்லாம் பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு லூர்து நகரிலும் அதிகமான அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாளுமே நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் அன்னையினுடைய திருத்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கின்றது. காரணம், அன்னையானவள் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே தான் நாம் அன்னையை நோக்கி சென்று, அம்மா இந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அன்னையினுடைய திருத்தலத்திற்கு, அன்னையினுடைய பாத்திற்கு நாம் வருகின்ற பொழுது அன்னை நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு நிறைவேற்றி வைக்கின்றார்கள். காரணம், அன்னையினுடைய வாழ்வை பற்றி பார்க்கின்ற பொழுது இறைவனுக்கேற்ற ஒரு தூய்மையான வாழ்வாக இருந்தது. என்னதான் வானதூர் வந்த பொழுது அன்னையை பார்த்து
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க என்று வாழ்த்தினார்கள். அன்னையினுடைய வாழ்வு ஒரு தூய்மையான வாழ்வு, இறைவனுக்கேற்ற வாழ்வு. எனவே இறைவனுக்கேற்ற வாழ்வை வாழ்ந்ததன் காரணமாக அன்னை இறைவனிடத்தில் பரிந்து பேசுகின்ற பொழுது, என்னுடைய பிள்ளைகளுக்கு இது தேவை என்று சொல்லி பரிந்து பேசுகின்ற பொழுது இறைவனும் அந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றி தருகின்றார். இறைவன் நம் மீது அதிகமாக அன்பு கொண்டிருக்கின்றார். எனவேதான் படைப்புகள் எல்லாம் சிறந்த படைப்பாக இந்த மனுக்குலத்தை படைத்திருக்கின்றார். தொடக்க நூலை பார்க்கின்றோம், தன்னுடைய உருவிலும் சாயலும் படைத்தார் என்று பார்க்கின்றோம். இறைவன் படைப்புகளெல்லாம் சிறந்த படைப்பாக இந்த மனுக்குலத்தை படைத்திருக்கின்றார், நம்மை படைத்திருக்கின்றார். எனவே இந்த மனுக்குலத்தின் மீது இறைவன் அதிகமாக அன்பு கொண்டிருக்கின்றார். எஸ்ஐயா புத்தகம் 49 அதிகாரம் இறைவார்த்தை 15 பார்க்கின்றோம், பால் குடிக்கும் தன் குழந்தையை தாய் மறவாளோ, அப்படியே தாய் உன்னை மறந்தாலும் கூட நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். காரணம், இந்த மனுக்குலத்தின் மீது அதிகமாக இறைவன் அன்பு கொண்டிருக்கின்றான். எனவேதான் இந்த மனுக்குலம் பாதை மாறி சென்ற பொழுது இந்த மனுக்குலத்தை முழுமையாக மீட்க வேண்டும், ஒரு புதிய வழி கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய மகன் வழியாக முழுமையாக இந்த மனுக்குலத்திற்கு ஒரு நிறைவான ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். பாவத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுத்து சீர்படுத்துகின்றார். எனவே இந்த மனுக்குலத்தின் மீது கடவுள் அதிகமாக அன்பு கொண்டிருக்கின்றார். அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இறைவனை நோக்கி அழுது புலம்புகின்றார்கள். இந்த துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கின்ற வேளையிலே இறைவன் மோய்சன் வழியாக அந்த மக்களை மீட்டு வருகின்றார். அவ்வாறு மீட்டு வந்த பிறகு அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கின்ற பொழுது இரவிலே நெருப்பு தூணாகவும் பகலில் மேகத்தூணாக இருந்து வழிநடத்துகின்றார். ஒரு சில நேரங்களில் மக்கள் இறைவனுடைய குரலுக்கு எதிராக செல்கின்றார்கள். இறைவனுக்கு எதிராக செல்கின்ற பொழுது அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை, மீண்டுமாக உடன்படிக்கையின் வழியாக உறவை புதுப்பித்துக் கொள்கின்றார். இதுதான் கடவுளுடைய அன்பு. இன்றைய முதல் வாசலோடு சொல்லப்படுகின்றது, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு கடவுள் இந்த மனுக்குலத்தின் மீது அதிகமாக அன்பு கொண்டிருக்கின்றார். எனவே முழுமையாக அன்னையை போன்று நாமும் கடவுளுடைய அன்பை புரிந்து கொண்டு கடவுளுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அவ்வாறு கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்கின்ற வேளையிலே இறைவன் நமக்கு எல்லா நேரத்திலும் துணையாக இருக்கின்றார், நம்மை பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரிவுள்ளவராக இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அந்த கானா ஊரில் திருமணம் நடக்கின்றது. அந்த திருமணத்திற்கு அன்னையும் சீடர்களும் இயேசுவும் செல்கின்றார்கள். அந்த திருமண வீட்டிலே ஒரு குறை வருகின்றது. வழக்கமாக அந்த யூத கலாச்சாரத்திலே திருமணத்தினன்று ஏதாவது ஒரு குறை வந்துவிட்டால் யாரை குறை சொல்வார்கள்? அந்த மணமக்களை குறை சொல்வார்கள், அல்லது அந்த மணமக்களுடைய குடும்பத்தாரை குறை சொல்வார்கள். இவர்கள் கடவுளுக்கு எதிராக ஏதோ செய்து விட்டார்கள், தவறு செய்து விட்டார்கள். எனவே தான் திருமணத்தினுடைய முதல் நாளிலே குறை வந்துவிட்டது என்று சொல்லி குறை கூறுவார்கள், அவமானப்படுத்துவார்கள். எனவே இதையெல்லாம் இந்த பின்னணியெல்லாம் அறிந்த அன்னை அந்த திருமண வீட்டிற்கு விருந்தாளியாக செல்கின்றார். ஆனால் எப்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு குறை இருப்பதை தெரிந்தவுடன் அந்த குறையை நிறைவாக்குவதற்காக அந்த குடும்ப உறுப்பினராக மாறிவிடுகின்றார். யாருமே அன்னையிடத்தில் வந்து சொல்லவில்லை, ரசம் தீர்ந்து விட்டது ஏதாவது செய்யுங்கள் என்று எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அன்னை குறிப்பறிந்து தேவை அறிந்து தன்னுடைய மகனிடத்தில் பரிந்து பேசி அந்த குறையை போக்குகின்றார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதல் புதுமை என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு அன்னை மரியாள் முழுமையாக நமக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்முடைய தேவைகளெல்லாம் அறிந்தவராக ஒவ்வொரு நாளுமே நம்முடைய தேவைகளை அறிந்து பரிந்து பேசி தேவைகளை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்னையை நோக்கி நாம் முழுமையாக அன்னையை தேடி வருகின்ற வேளையிலே, நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற வேளையிலே இறைவன் நமக்கு அந்த காரியங்களெல்லாம் செய்து கொடுக்கின்றார். நம்முடைய அன்னையும் நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். எனவே முழுமையாக அன்னையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அன்னையின் வழியாக நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே அன்னை நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்றார்கள். அன்னை நற்செய்தியிலே சொல்கின்றார்கள், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார், ஒரு கட்டளை கொடுக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும், கடவுளுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவ்வாறு கீழ்ப்படிந்து நடக்கின்ற வேளையிலே இறைவன் தரக்கூடிய ஆசீர்வாதமானது அதிகமாக இருக்கின்றது. இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 28 பார்க்கின்றோம், கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது, கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து நடக்கின்ற பொழுது வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். நாம் செய்யக்கூடிய விவசாயத்தை ஆசீர்வதிப்பார், நாம் செய்யக்கூடிய தொழிலை ஆசீர்வதிப்பார், நம்முடைய கால்நடைகளை ஆசீர்வதிப்பார். நமக்கு மட்டுமல்ல, நம் வரக்கூடிய தலைமுறைக்கும் இறைவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகின்றது. எப்பொழுது என்றால் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும். அன்னையும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தான், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அன்னையினுடைய வார்த்தைக்கேற்ப கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது முழுமையாக இறைவன் தன்னுடைய உடனிருப்பை காட்டுகின்றார். எல்லா சூழல் நமக்காக
பரிந்து பேசி எல்லா தேவையும் நிறைவேற்றி தருகிறார் இறைவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு சொல்லுகின்றார், உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். எஸ்ஐயா 55வது அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது, என்னுடைய குரலுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்கின்றார். நாம் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் கண்டிப்பாக நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அந்த நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே மனக்கவலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு துன்பங்கள். ஒரு சிலருக்கு இரவு நேரத்தில் தூங்க முடியாத ஒரு பிரச்சனை. காரணம் இந்த மன அழுத்தங்கள் அதிகமாகின்ற பொழுது தூக்கமில்லை, உடல் நோயின் காரணமாகும். இதுபோன்று பல்வேறு காரணங்கள் விளைவாக நம்முடைய மன அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே முழுமையாக நாம் இறைவனை சார்ந்தவர்களை இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப இறைவனுடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்து வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். எனவே முழுமையாக நாம் இறைவனை சார்ந்தவர்களாக இறைவனை மையப்படுத்தி வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்டு அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இந்த தினத்திலே உலக நோயாளிகள் தினத்தை நாம் சிறப்பிக்கின்றோம். லூர்து அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே உலக நோயாளி தினத்திலே எல்லா நோயாளிகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். உடல் நோய் மட்டுமல்ல, உள்ளத்தளவிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. எனவே எல்லா நோயாளிகளுக்காக நாம் இந்த நாளில் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபத்தை இறைவன் கேட்கின்றார். என்று மத்தேயு ஆண்டவர் சொல்கின்றார், எங்கே 2-3 நாமத்தினாலே கூடியிருக்கின்றார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கேன் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே வாக்கு மாறாதவர் நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்கின்ற வேளையிலே நம்முடைய ஜெபத்தை இறைவன் கேட்கின்றார். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும். தூய பவுலும் சொல்லுவார், ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், எல்லா நேரத்திலும் ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். அவ்வாறு நாம் முழுமையாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இறைவனோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றார், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கின்றார். எனவே எல்லா நோயாளிகளுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஜெபிக்கின்ற வேளையிலே இறைவன் தன்னுடைய ஆசிரியும் அருளையும் அமைதியும் நமக்கு நிறைவாக கொடுக்கின்றார். நம்முடைய லூர்து அன்னையும் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகின்றார்கள். எனவே முழுமையாக அன்னையினுடைய வார்த்தைக்கேற்ப அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தவர்களாக, ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். அதன் வழியாக கடவுளுடைய ஆசிரியும் அருளையும் நிறைவாக பெற்று நாம் ஒவ்வொருவருமே அன்னையினுடைய பிள்ளைகளாக, அன்னையினுடைய சாட்சிகளாக வாழ முடியும். அதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். என்கிற வார்த்தையை நீங்கள் திருப்பி போடுவீர்கள் என்றால் தாமா என்றிருக்கும். அன்னை என்றாலே அனைத்து வரங்களையும் தருகிறவர். தாய் வழியாக நம்முடைய தேவைகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் பக்தியோடு எடுத்து வைப்போம். காணாவூர் திருமணத்திலே தாய் மரியா பரிந்து பேசியது போல நம்முடைய தேவைகளை எல்லாம் லூர்து அன்னை பரிந்து பேசி நமக்காக பெற்றுக் கொடுப்பாராக. ஏழை பெண்ணை தனது செய்தியை பரப்பும் ஊடகமாக பயன்படுத்திய தூய லூர்து அன்னையே, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்களும், கன்னியர், துறவியர் யாவரும் உடல் உள்ள நலன்கள் பெற்றிட அம்மா உம் அருளும் தாம். உம் மகனிடம் வரமும் வாழ்வும் பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூச்சு திணறல் நோயால் துன்புற்ற எளியவள் புனித பெர்னத் சிறுமிக்கு சுகம் தந்து காட்சியளித்த தூய லூர்து அன்னையே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது என்ற உனது மைந்தனின் குணமளிக்கும் வார்த்தைகளால் நலம் பெற விரும்பும் எங்களை சுற்றி வாழும் அனைத்து நோயாளரையும் குணப்படுத்தும். அவர்கள் நலமடைந்து மீண்டும் தங்கள் பணிகளை தொடர தேவையான ஆற்றல் பெற்றிடவும், பெற்றோர், ஆசிரியர் இறையச்சத்தில் வாழ்ந்து பிள்ளைகள், மாணவர்களுக்கு நல்வழி காட்ட இறை திருவுளம் நிறைவேற்றப்பட ஆற்றல் பெற்றிட உன் அருளும் தா. உன் மகனிடம் வரமும் வாழ்வும் பெற்றுத்தா. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாமே அமல உற்பவமும் என அறிவித்த தூய லூர்து அன்னையே, தலைவனாக விரும்புபவன் பணியாளனாக இருக்கட்டும் என்று சொன்ன உம் மைந்தனின் கூட்டை மனதில் நிறுத்தி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தின் பார்வையில் எங்கள் நாட்டு தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் வாழ
வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபமாலை செய்து இறைவனை போற்ற எங்களை அறிவுறுத்திய தூய லூர்து அன்னையே, உம் திருவிழாவை சிறப்பித்து நாங்கள் அன்னையின் அருளாசீர் பெற்றுச் செல்ல தூண்டுகோலாய் விளங்கும் லொயோலோ நிறுவனர் ஆசிரியர் ஐ பெர்க்மான்ஸ் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் அவர்தம் வளர்ச்சியில் அக்கறை கொண்டோர் பதிப்புத் துறையில் உதவிடும் நல்லுள்ளம் படைத்தோர் அனைவரையும் உம் திருவடி நிழலில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். ஆசிரியர் உம் மீது கொண்ட பக்தியை கண்ணோக்கி அவர்தம் தனிநபர் குடும்ப நிறுவன தேவைகளை நிறைவு செய்திட உன் அருளும் தா. உன் மகனிடம் வரமும் வாழ்வும் பெற்றுத்தா. இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள் கடவுளுடைய விருப்பத்தால் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். லோயலா பப்ளிகேஷன் உரிமையாளர் அவருடைய குடும்பம், பப்ளிகேஷன் உழைக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகள், இந்த எல்சியத்தில் பணி செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், குழுமி இருக்கிற நம்முடைய உள்ளார்ந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். ஆண்டவரே, தாழ்மையோடு நாங்கள் விடம் எடுத்து வைத்த எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்ப்பீராக. இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளிலும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளலும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பழியாய் மாற்றிடுவாய். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலியெல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் விழாவில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களையும்
காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மை பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவின் நிலையிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் ஆட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணின்று மக்கு ஊழியும் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அந்த தந்தை இறைவா, இத்திருப்பிடத்திற்கு முன்னால் பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முழந்தால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். படிக்கின்ற பிள்ளைகள் இறை அறிவோடும் ஞானத்தோடும் படிக்க தேவையான அனைத்து ஆற்றலையும் கொடுத்தரலும். சிறப்பாக லோயலா பப்ளிகேஷனில் உள்ள நிறுவனர் மற்றும் உள்ள வேலை செய்கின்ற ஒவ்வொரு பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அதை வாங்கி படிக்கின்ற மாணவிகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவாக அவர்களை ஆசீர்வதித்தரலும். உம்முடைய அன்பு கரம் அவர்களோடு இன்று இருக்கவும், தூய ஆவிட வல்லமையால் மென்மேலும் அவர்கள் வளர்ச்சி பெற தேவையான அனைத்து ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தரலும். தந்தையை உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித லூர்து அன்னை, அவருடைய அன்புக்கான புனித யோசேப்பு, புனித திருத்தூர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் எம் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே எந்தன் நேசரே, என்னோடு பேச வாருமே. இயேசுவே என் நேசரே, என்னோடு பேச வாருமே. ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலை அலையாய் வரும் நினைவுகளும் என்னை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறைமகன் உந்தன் உயிர்ப்புக்களே. ஆயிரம் ஆயிரம் உறவுகளும் அலை அலையாய் வரும் நினைவுகளும் என்னை தேற்றிடும் நிகழ்வுகளும் இறைமகன் உந்தன் உயிர்ப்புக்களே. களங்கரை விளக்கேவா, காரிருள் நிலவேவா, கதியென நினைக்கும் அடியவர் மனதில் அமர்ந்திடவே நீ வா. கதியென நினைக்கும்
ஒரு நாளும் உன்னை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் என் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். புனித லூர்து மாதா திருவிழா வாழ்த்துக்கள். இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற எங்களுக்கு உதவி புரிந்த நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இன்றைய தினம் நீங்கள் நம்ம பலிபூசை திருவுடையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ப்ளூ நிறமாக இருக்கும். ப்ளூ நிறம் ஏறக்குறைய கோல் ஆயுதத்துக்கு சமம். இது தமிழ்நாட்டில் குறிப்பாக 2 இடத்துல நடக்கிறது. ஒன்று சென்னை வேளாங்கண்ணி பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி கோயிலில் பார்க்கலாம். அடுத்ததாக தூத்துக்குடி பனிமை ஆலயத்தில் பார்க்கலாம். அதனால் தந்தை அவர்களிடம் நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்தார்கள். அவர்கள் ஒப்புதல் கொடுத்த பிற்பாடு தான் நான் அந்த ஆயத்தமே தைக்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே நம்ம இதில் இருக்கிறது. குருசுமலை கோயிலில் நம் மதுரை பேராயர் அவர்கள் அந்த நான் கட்டி கொடுத்த அந்த மேடை ஸ்டேஜ் மந்திரிக்கும் பொழுது ஏறத்தில் அப்பவும் 26 சாமி வந்திருந்தாங்க. 26 பேருக்கு இதே ப்ளூ உடை தான். அது அப்படி பழசாகிவிட்டது. மறுபடியும் தந்தை அவர்களிடம் நான் கேட்டேன். சரி என்று சொன்னார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே ஆயத்தத்தை வைத்து தான் பாளையங்கோட்டையில் எனது இல்லத்தில் புனித லூர்து மாதா திருவிழா கெபி திருவிழா பூசை நடந்தது. 3 அருள் தந்தையர்கள் வந்தார்கள். ஏறத்தாழ 600 பேர் மக்கள் வந்திருந்தார்கள். 600 எங்கள் சித்தப்பா துறையராட்சியெல்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், பெரிய கூட்டம், நல்ல முறையில் நடந்தது. இது நம்மளுடைய பங்கு தந்தை அவர்களுடைய கூற்றுப்படி கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சொல்வார். அதிகப்படியாக பூசைகள் இதில் நடக்கிறதெல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்று சொல்வார். நான் அப்படித்தான் நினைத்து கொள்கிறேன். இன்று தந்தையோடு திருப்பலி நிறைவேற்றிய எனது நண்பர் துரைச்சாமி அவரும் கார்மல் மடத்தை சார்ந்த அருள் தந்தை இன்னாசி அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவர்களோடு வந்து தொடர்ச்சியாக தந்தையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு மறைவுரை ஆற்றினார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். சிறுவில்புத்தூரிலிருந்து நான் அடுத்ததாக சிறுவில்புத்தூரிலிருந்து நான் கேட்கும் போதெல்லாம் என்னுடைய நண்பர் ஆசிரியர் திரு ராஜு அவர்கள் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். ஏனென்றால் கடந்த ஆண்டு இந்த திருவிழாவுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே வந்தார்கள். அன்று முதல் இன்று வரை ஏறத்தாழ 53 ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு 53 ஞாயிற்றுக்கிழமை. அந்த 53 ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக இங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி கூறுகிறேன். பல முறை பாடல்களுக்கு பொறுப்பேற்று அவர்கள் நடத்தி தந்திருக்கிறார்கள். அதற்கு நன்றி. இந்த அருமையான சப்பரத்தை வடிவமைத்து கொடுத்தவர்கள் 3 வருடத்துக்கு முன்னாலேயே நாம் செய்துவிட்டோம். இது 4வது வருடம் இந்த சப்பரம் வருகிறது. அதை வடிவமைத்து கொடுத்த நமது ராமநாதபுரம் திரு பிச்சுமணி அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றி கூறுகிறேன். அவர்கள் இன்றும் அவர்களை பொறுப்பெடுத்து இந்த சப்பரத்தை ஊர்வலமாக இழுத்துட்டு வர உதவி செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. மேலும் என்னோடு உடன் உழைக்கின்ற எனது மைத்துனர் ஹென்றி, நம்ம ஊரை சேர்ந்த திரு ஆனந்த் மற்றும் என்னுடைய நிறுவனத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பையங்களும் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. மேலும் இங்கு வந்து வருகை தந்துள்ள வேலாயுதபுரம் மக்களை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக ஆர்வமாக நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அது நான் நன்கு அறிவேன். இங்கே வந்து வருகிறீர்கள். குறிப்பாக கள்ளியூர், தளவாய்புரம், சரவணாபுரம், கரிசல்குளம், வாசுதேவநல்லூர், ஆத்துவள்ளி, உள்ளார், இவங்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க.
இங்கெல்லாம் உங்களுக்கு நான் என்ன நன்றி சொல்லணும்னு தெரியவில்லை. உள்ளாருக்கு என்னால் முடிந்த ஒரு கோயிலை கட்டி கொடுத்தேன். மற்ற ஊர்களுக்கு நீங்கள் ஏதாவது சிறுவங்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அதை நான் வாங்கி தருகிறேன். மற்ற ஊர்லேருந்து வருகிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது பக்தியாக இருக்கிறதுக்குன்னா சிறுவம் அதுதான் என்னால் செய்ய முடியும். எந்த சிறுவம் உங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களோ அந்த சிறுவத்தை நான் வாங்கி தருகிறேன். அடுத்து அருமையாக ஒலி அமைத்து தந்த சரவணாபுரம் தம்பிக்கு நன்றி கூறுகிறேன். இதை பராமரித்து பாதுகாத்து வருபவர்கள் ஆரோக்கியம். அவரோட அப்பா 2 பேரும் தான். நாங்கள் அவரை விட்டு வச்சு ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், மாதத்துக்கு ஒரு திருப்பு தான் வருவேன். ஆனால் அருமையாக சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஃபோட்டோ எடுத்து நாளைக்கே அவர் யூடியூப்பில் போட்டுருவாங்க, செய்திகள் நாளைக்கே வந்துடும். இவ்வளோெல்லாம் உதவி செய்கின்ற நம்ம ராமர், வாசியம் ராமர் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா பல இடத்துலேருந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட படித்தவங்க, என் நண்பர்கள், என்னப்பா மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா தினத்தந்தி பேப்பரில் வருகிறது, உங்கள் ஊர் வருகிறது, உன் பேரும் இன்னைக்கு கூட கேட்டாங்க வருகிறது என்று கேட்டார்கள். அதற்கெல்லாம் உதவி செய்கின்ற திரு ராமர் அவர்களுக்கு நன்றி கூறி, என் பேரை விட முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் முக்கியம். இதை விட முக்கியம் குருசுமலை மாதா கோயில். இங்கே வந்தால் அங்கே போவார்கள், அங்கே வந்தால் இங்கே வருவார்கள். அதனால் 2 கோயில்களும் ஒன்று போல் பிரபலமாகிறது. 2 கோயில்களும் மக்களுக்கு உதவியாக வருகிறது. அதனால் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். அடுத்த மாதம் தவக்காலத்தின் மிக முக்கியமான மாதம். அந்த தவக்காலத்தில் ஏறக்குறைய செப்டம்பர் மாதம் 3வது வாரத்தில் இந்த திருக்கோயிலுக்கு நாம் சிலுவை கோயிலுக்கு திருவிழா எடுக்கிறது போல் தவக்காலத்தில் 3வது வாரம் தவக்காலத்தில் நம்ம மேற்கே இருக்கக்கூடிய பெரிய ஆண்டவர் கோயில் இயேசு திருப்பாடுகளின் ஆலயத்துக்கு ஒரு திருவிழா போல தான். அந்த திருவிழாவின ஒரு அன்றைக்கு கூடலூர் ரோட்டில் பெரிய சிலுவை பாதை நடைபெறும். போன வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. பெரிய சிலுவை பாதை நடைபெறும். இந்த சிலுவை பாதை முடிவில் அங்கே என்ன செய்யும், மேடை அமைச்சிருப்போம். அங்கே தவகாலத்துடைய சிறப்பு திருப்பல் நடைபெறும். இப்பொழுது இந்த சின்ன பையங்களை பார்க்கும் பொழுது ஓரளவு நாங்கள் நினைத்த காரியம் பல கை கொடுக்கிறது. இந்த இப்போ பூசைக்கிறத பையங்களெல்லாம் அந்த திருவிவிலியத்தை தினமும் இருக்கதை கொண்டுட்டு வராங்க. வாசிக்கிறாங்களோ வாசிக்கலையோ கொண்டுட்டு வராங்க. அதே ஒரு பெரிய நல்ல பழக்கம். அதனால் தம்பி தொடர்ந்து வாருங்கள். அடுத்த மாதத்துக்கு, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் கட்டாயம் நாம் அட்டண்டன்ஸ் எடுப்போம். அந்த 3 மாதம் வருகிற பையங்களுக்கு தான் என்ன செய்வோம், 50% உன்னுடைய கல்வி உதவி தேவை கொடுப்போம். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, நீ கோயிலுக்கு போப்பா உனக்கு பணம் தரேன் எங்கேயாவது சொல்லுவாங்களா? எங்கே பைபிளை தூக்கிட்டு வாயா உனக்கு பணம் தரேன்னு சொல்லுவாங்களா? இங்கே அப்படி செய்கிறோம். ஏதோ கடவுள் எங்களை சொல்லி தூண்டுகிறார். எனக்கு நானும் மிக பயங்கரமான ஒரு மாதா பக்தர். அது சில பேருக்கு தான் தெரியும். மிக பயங்கரமான ஒரு மாதா பக்தர். அது நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்ஜிஓ காலனியில் என் பையன் மூத்தவன் கல்யாணம் நடக்கின்ற பொழுது செப்டம்பர் 17ஆம் தேதி கல்யாணம் நடந்தது. 16ஆம் தேதி வரைக்கும் தினமும் மழை. தேதி குறிச்சாச்சு. கல்யாண மண்டபத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, கல்யாண மண்டபம் பிடிச்ச பிரயோஜனம் கிடையாது. என்ன செய்ய போகிறீர்கள் என்றெல்லாம் என்கிட்ட கேட்குற பங்குச்சாமி அம்புரோஸ் சாமியார் என்கிட்ட கேட்டார், என்ன செய்ய போறிய பெருக்குமான்னு சொல்கிறேன். மாதா மேலே நம்பிக்கை வச்சு நடத்தம் ஃபாதர், எதுவுமே வராது அப்படின்னா. அதே போல் ஒன்றுமே இல்லை. அதனுடைய வரவேற்பு முடிந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மழை அடிக்க ஆரம்பித்தது. பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் எங்களுக்கு எங்களுடைய திருமண விழாவில் நடந்தது. போல் நம் மாதாவினுடைய ஒரு தீவிர பக்தர். அதனால தான் இந்த ஒரு லூர்து மாதா ஒரு சிறுவத்துக்கு பதில் 8 மாதாவை வைத்து அதை நான் அலங்கரித்து அதை அழகு பார்த்து 8 மாதாவுக்கு தோஸ்திரமாக நாம் இந்த கூடலூர் இதில் வரோம். இந்த கூடலூர் சாலை உண்மையிலேயே ஒரு புனிதமான சாலை. இந்த கோயில் வந்ததிலிருந்து எத்தனை முறை சப்புரங்கள் வருகிறது, எத்தனை பேர் புனிதர்கள் வருகிறார்கள். 12 அப்போஸ்தலர்கள் வந்தார்கள். சேசு சேவை புனிதர்கள் 6 பேர் வந்தார்கள். 8 மாதாக்கள் வருகிறார்கள். புனித திருச்சிலுவை நடக்கிறது. இதை விட ஒவ்வொரு மாதமும் ரோட்டை பார்த்து திருப்பள்ளி அருமையாக தந்தை அவர்கள் திருப்பள்ளி நிறைவேற்றுகிறார்கள். இதை விட ஒரு பெரிய பேர் எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதனால் அன்பு மக்களே, நீங்கள் மாதம் வாருங்கள். எனக்காக வேண்டி வர வேண்டாம் தயவுசெய்து.
அப்படி தான் ஒரு சிலர் நினைத்து கொள்கிறார்கள். இவனுக்காக வேண்டி, இதயமானுக்காக வேண்டி, பெருக்குமா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நமக்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி, வேலாயுதபுரத்துக்கு போகிறோன்னா வேலாயுதபுரத்து மக்களுக்காக வேண்டிய நீங்கள் போய் வேளாங்கண்ணியில் போய் ஜெபம் பண்ண போகிறீங்க? இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஒவ்வொரியில் நிற்போம். 1970 இப்போ வரைக்கும் ஒவ்வொருக்கு இந்த 14 இன்றைக்கி சாயங்காலம் ஆசீர்வாதிப்போம். மறக்காமல் போய் கொண்டு இருக்கிறோம். இதற்காக வேண்டி நாங்கள் போகவில்லை. ஒவ்வொருக்கு நம்ம இடத்தில் நடக்கிறது அப்படின்ட்டு. நாளைக்கு நான் போவேன். நாளைக்கு ஒவ்வொரு அந்தோணியார் திருவிழா 1970 தவறாமல் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். அதனால் எதுக்கு எனக்காக வேண்டி, என் குடும்பத்துக்காக வேண்டி, என் பிள்ளைகளுக்காக வேண்டி, நான் செய்யும் தொழிலுக்காக வேண்டி தினம் ஆசீர்வாதத்துக்காக நான் செல்கிறேன். அதே போல் தான் நீங்கள் இங்கே வருகிறவர்களும் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, ஊருக்காக, உற்றார் உறவினருக்காக நீங்கள் வந்து செய்ய மாட்டோம். இந்த மாதாவிட்ட நான் 2 வேண்டினேன். என்னிடத்தில் வேலை செய்கின்ற 2 பிள்ளைகள் ரொம்ப சோம்பு இருக்கிறார்கள். என்னை பார்த்து முந்தா நாள் போகும்போது அழுது கொண்டு சென்றாள். கண்ணீர் விட்டு கொண்டு அழுது கொண்டு சென்றாள். இன்றைக்கு கவலைப்படாமல் போமா, நல்ல முறையில் திரும்பி வருவாய் என்று சொல்லி அனுப்பினேன். அதனால் நம்மளோட சேர்ந்தவளுக்கு தான் நான் ஜெபிக்கிறோம். அதனால் இங்கே போனதுனால் அவனுக்கு இருதய மகனுக்கு லாபம், அவன் பாளையங்கோட்டையில் இருக்கவனுக்கு லாபம், அப்படியெல்லாம் எதுவுமே தயவு செய்து அப்படி நினைக்காது. கடவுளிடம் போனால் அவர்களுக்கு தான் லாபம், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு. அதனால் தயவு செய்து அது தவறாக ஒன்று நினைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நெடல் குத்துகிறது. இத்தனை ஊரில் இருந்து வருகிறார்கள், இங்கே இருக்கிற வேலாயுதபுரத்துலேருந்து வர மாட்டேங்கிறாங்க. வேலாயுதத்தில் யாருமே கிடையாது. எண்ணிக்கையை பார்க்கும்போது ரொம்ப கம்மி. அதனால் இதெல்லாம் மாற வேண்டும். இதெல்லாம் மாறினார் தான் எவ்வளோக்கு அளவு நம்ம பக்தியில் வளர்கின்றோமோ, எவ்வளோக்கு கடவுளை தேடுகின்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் பெருகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. தயவு செய்து வருங்காலங்களில் எல்லோரும் நல்ல முறையில் எல்லாம் இங்கேயும் இல்லை, பங்கு கோயில் அங்கேயும் நம்ம போகணும். எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போகணும். நான் ஒன்றும் பார்ப்பேன், குழந்தைய பார்ப்பேன், எங்கே இருந்தாலும் அவன் நிற்பான். குழந்தை எங்கே இருந்தாலும் அவன் வந்து நிற்பான், பக்தியோடு இருப்பான். இந்த மாமா புஷ்பநாதனையும் பார்ப்பேன், அவர்களுக்கு வருவோம். மற்ற தூரத்தோட்டத்துக்கு அவ்வளோலாம் வர முடியாது, அதனால் பார்ப்பான். இந்த மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று கேடி இந்த வாய்ப்பை தந்த தந்தை அவர்களே, தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த வாரம் என்னுடன் படித்த எல்லா மாணவர்களையும் நான் ஒன்று சேர்க்கிறேன். அதில் 1000 அவர்களும் என்னோடு வருகிறார்கள். மணப்பாடியில் வச்சு நடக்கிறது, அதுவும் நல்ல முறையில் நடக்க வேண்டும். யாராவது எல்லாருக்கும் 65 67 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர்களெல்லாம் சாக போகிற நேரத்தில் ஒன்று கூடுறோம். கூடி 3வது முறையாக கூடி அந்த திருச்சிலுவை நாதருக்கு தோஸ்திரமாக எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வாழ வைத்த அந்த திருச்சிலுவை நாதருக்கு நன்றியாக நாங்கள் மணப்பாடியில் கூடுகிறோம். அப்போது நம்முடைய ஊருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் என்று கூறி வந்தமைக்கு எல்லோருக்கும் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். தந்தை அவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். அடுத்த மாதம் எல்லோரும் தவக்காலத்தில் ஒரு சிறிய தவக்கால திருயாத்திரை போல் நடைபெறும். போன வருஷமும் அதே தான் இருந்துச்சு, இந்த வருஷம் அதே மாதிரி நடக்கும். இதில் இந்த தவம் முயற்சியில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இறையாசிரியருக்காக தலை வணங்குவோம். புனித லூர்தன்னையின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை பலப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைபற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக.
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை நின்ற தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை நின்ற தம் அடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என பேருடையாள் என்றிடுமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. மிகவும் பசுத்தமான சேஷந்திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மிகவும் பசுத்தமான சேஷந்திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பசுத்தமான சேஷந்திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பெருமான் சொல்லப்பரே, புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சபரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.